ஒரு இப்போ நான் இருக்கிறேன். அடியேனுக்கு சில விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன செய்வேன்? அந்த தவறு செய்யாத மாதிரி நான் எப்படி ஒரு வாழ்க்கை முறைய வாழணுமோ, அப்படி வாழுவேன். அப்போது தவறுன்னு தெரியும். அது எந்த அளவுக்கு தவறு? அது அதனால் என்ன ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அதனால் இந்த பாதிப்பின் ஆழம் என்ன? அதனுடைய அனுபவம் என்பது நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த அனுபவம் கிடைக்கணும்னா, அதை நாம என்ன காரணம்னு தெரியாம அனுபவித்தால் தான் அதனுடைய உண்மை நிலையாகவே நமக்கு புரியும். இல்லைன்னா எப்படி புரியும்? எடுத்துக்காட்டுக்கு அந்த காலில் ஒரு கல் ஒன்று வழியில இருக்குது. அந்த வழியில இருக்கக்கூடிய கல்ல நம்ம இடறிட்டோம் அப்படின்னா வலி வரும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இது எப்படின்னா, இந்த தவறு அப்படின்றது அது பாவ செயல். அது செஞ்சா துன்பம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு நிகரானது. எப்போ போய் அந்த கால் அந்த கல்லுல பட்டு அந்த வலி என்பது ஏற்படுதோ, அதுதான் அனுபவம். அந்த கல் எவ்வளவு கூர்மையா இருக்குது, இந்த கால் எவ்வளவு வேகமா போய் அதை இடிச்சது, இந்த சூழ்நிலையில் அந்த வலி ஏற்பட்டது. அந்த வலியை நாம் எப்படி சகிச்சு அதிலிருந்து அடுத்த கால் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த நிலை இதை கடந்து எப்படி போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அனுபவம் அப்படின்றது ஏற்படுது. அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுவோம்? கல்லை பார்த்தோன்னே காலை தூக்கி வச்சு நடந்துருவோம். அப்போ அந்த இடத்தில் மீண்டும் அந்த தவறு ஏற்படாது. அப்படின்றதுக்காகத்தான் இந்த அனுபவம் என்பது கொடுக்கப்படுது. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவ நிலைகளும் நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். இப்போது எனக்கு கல்லில் கால் பட்டுருச்சு அப்படின்னா வலிக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை நான் கல்லில் படாமையே நடந்துக்கிட்டே இருந்தேன்னா, அது எப்படி வலிக்குன்ற ஒரு நிலை நமக்கு தெரியாமையே இருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சால் தானே உண்மையில் உள்ளார்ந்து ஒரு எச்சரிக்கை ஏற்படும். உள்ளார்ந்த ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ தானே நம்ம காலை நம்ம அந்த இடத்துல வைக்க மாட்டோம். இல்லை கவனமாக நடப்போம். இந்த ஒரு நிலைகளுக்காகத்தான் நாம் என்ன தவறு செய்தோம் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த சூழ்நிலைகள் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது.